நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதார்ல இருக்கிற மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை எப்படி அப்டேட் பண்றது, அதுவும் ஆன்லைன் மூலமா அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? இந்த ஆதார்ல இருக்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உங்ககிட்ட கட்டாயமா மொபைல் நம்பர் இருக்கணும். அதாவது ஆதார் ரெஜிஸ்டர் பண்றப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பர் ஆக்டிவ்ல இருக்கணும். அது ஆக்டிவ்ல இருந்தா மட்டும்தான் இது பாசிபிள். ஓகேங்களா? நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது தான் ஆதார் செல்ஃப் சர்வீஸ் அப்டேட் போர்ட்டல். இந்த ஆதார் போர்ட்டல் மூலமா தான் நம்ம அப்டேட் பண்ண போறோம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அங்க செக் பண்ணிக்கலாம். இதை ஓபன் பண்ண உடனே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் இங்க ஷோ ஆகும். அதாவது அப்டேட் நேம், அட்ரஸ், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ இந்த ஷோ பண்ணியிருக்க எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வெப்சைட் மூலமா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்றதுன்றத பார்க்கலாம். நேம், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் எப்படி அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதை பத்தி தனியா நம்ம வீடியோ ஷேர் பண்ணலாம். ஸோ இங்க கிளிக் ஹியர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது உடனே உங்களுக்கு லாகின் ஆக்சஸ் கேக்குது. இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை கொடுங்க. அடுத்து இந்த கேப்சா கோட் என்ட்ரி பண்ணுங்க 0345. ஸோ சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோடனே நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு சென்ட் ஆகும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை கொடுத்து என்ட்ரி பண்ண உடனே நீங்க டேட்டா அப்டேட் ரெக்வெஸ்ட்ன்ற பேஜுக்கு நீங்க ரீடைரக்ட் ஆயிடுவீங்க. நான் அதை ஸ்கிரீன்ஷாட்டா காட்டுறேன். என்னால லைவா காட்ட முடியல, ஏன்னா என்னோட ஆதார் நம்பர்லாம் ஷோ ஆகும். அதனால அதை ஹைட் பண்றதுக்காக நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, டேட்டா அப்டேட் ரெக்வெஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க நேம் சேஞ்ச் பண்ணணும்னா நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜெண்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை நீங்க டிக் மார்க் பண்ணிக்கணும். நம்ம இந்த வீடியோல மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதை டிக் மார்க் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய மொபைல் நம்பரை இங்க கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய இமெயில் ஐடி கொடுக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் அப்டேட் ரெக்வெஸ்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதுவும் அதே தான். இமெயில் ஐடி மட்டும் அப்டேட் பண்றதுக்கு நான் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பர் நான் சேஞ்ச் பண்ண விரும்பல. அதனால அந்த டிக் மார்க் எடுத்துட்டு இமெயில் ஐடி மட்டும் சேஞ்ச் பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ நான் சேஞ்ச் பண்ண வேண்டிய இமெயில் ஐடி இங்க கொடுத்துட்டேன். அதாவது நான் ஹைட் பண்ணிட்டேன் அதை. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் இதை டிக் பண்றோம். டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? ப்ரொசீட்னு கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்டேட் ரெக்வெஸ்ட் கம்ப்ளீட். ஓகேங்களா? நம்ம இப்பதான் அப்டேட் பண்ணிருக்கோம். அந்த டேட் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்டேட் ரெக்வெஸ்ட் நம்பர் URN ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்ல நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நம்பர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க சேஞ்சஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு மினிமம் 10 days ஆகும். ஓகேங்களா? 10 daysக்குள்ள நீங்க அப்டேட் பண்ண இமெயில் ஐடியோ இல்ல மொபைல் நம்பரோ கண்டிப்பா உங்களுக்கு ஆதார்ல அப்டேட் ஆயிட்டு இருக்கும். அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு டெக் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.